This video sponsored by BuyMode e-shopping app. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது காவிரியில் போதுமான தண்ணீர் இல்லாமல் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகள்லாம் மிகுந்த துன்பம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க விவசாயம் செய்திருக்கக்கூடிய அந்த நெல்லுக்கு தேவையான தண்ணீர் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ கர்நாடகா தண்ணி திறந்து விட்டால் தான் நம்ம விவசாயிகளை பாதுகாக்க முடியும், அவங்களுடைய விவசாயம் செய்திருக்கக்கூடிய உணவு தானியத்தை பாதுகாக்க முடியும். இதை கருத்தில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய புரட்சித் தலைவர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் விடியற் காலை தன்னுடைய ஓட்டுநர் டிரைவரை வர சொல்லி நேராக காரில் ஏறி சென்னை விமான நிலையத்திற்கு போய் அங்கேருந்து கர்நாடகா போயிடுறார். கர்நாடகாவுக்கு போய் எங்கே போகிறார் அப்படின்னா, அப்பொழுது கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த குண்டுராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய வீட்டுக்கு போகிறார். முதலமைச்சருடைய வீட்டுக்கு போன உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி குண்டுராவுக்கு போனோடனே அவர் இந்த விடியற்காலை நேரத்துலேயே வந்திருக்கிறாரே, என்ன இதுன்னு தெரியாமல் பதறி அடித்து, அண்ணா என்னத்துக்காக நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விடியற்காலையில் வந்திருக்கிறீங்க, வாங்க உள்ளே வாங்க முதல்ல அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க. குண்டுராவ் அப்படிங்கிற கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வீட்டிலேயே எம்ஜிஆர் ஐயாவுக்கு காலை உணவு தயார் செய்யப்படுகிறது. அங்கேயே உட்காந்து நம்முடைய தமிழகத்தினுடைய அப்போதைய முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு பரிமாறப்படுது, சாப்பிட தொடங்குறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தொண்டையில் போய் சாப்பாடு விக்கிக்குது. விற்கின உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணி கொடுங்க அப்படிங்கிறார் எம்ஜிஆர். விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்ன உடனே எம்ஜிஆர் கேட்ட உடனே நம்மளுடைய குண்டுராவ் என்ன பண்ணுறாரு, தண்ணி உங்கள் பக்கத்துலேயே இருக்குதுங்கண்ணா, அதையே எடுத்து குடிங்க அப்படிங்கிறார். இல்லை தண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். அண்ணா உங்களுக்கு பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி குண்டுராவினுடைய மனைவி அவர்களும் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார். அப்போ தான் எம்ஜிஆர் சொல்கிறார், என்னுடைய விக்கல் நிப்பாட்டுறதுக்கு தண்ணி எனக்கு இப்போ தேவையில்லை. காவிரி கரையோரம் தண்ணீர் இல்லாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் உற்பத்தி செய்வதற்காக விதைத்திருக்கக்கூடிய விளைநெல்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக காவிரி கரையோரம் கண்ணீர் சிந்தக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தண்ணீர் தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதை கொடுத்தாதான் நான் இந்த விக்கல் நிப்பாட்டுறதுக்கு இந்த தண்ணியை எடுத்து குடிப்பேன் அப்படின்ன உடனே அங்கேயே குண்டுராவ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு உத்தரவை பிறப்பிக்கிறார். அப்படி ஒரு காலத்தில் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளினுடைய கண்ணீர் துடைப்பதற்காக காவிரியில் தண்ணீர் கொண்டு வந்த பெருமகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து வாங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.